மாண்புமிகு முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் அவர்கள் நீங்கள் செல்லமாய் அழைப்பது போல அவர்கள் உங்கள் மீது மிகுந்த நம்பிக்கையும் ஒரு அளவறிய ஒரு பற்றையும் உங்கள் மீது வைத்திருந்திருக்கிறார். அப்போது அதனால்தான் இத்தனை சீனியர் தலைவர்கள் இருந்தும் ஒரு ஒரு கஷ்டமான சூழல் வரும்போது உங்களை முதல்வராக தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீங்களும் அவருக்கு அதற்கு ஏற்றாற் போல மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா என்று சொல்லித்தான் எல்லா இடங்களிலும் பேச்சை ஆரம்பிக்கிறீர்கள். இன்று அவரது பிறந்த நன்னாள். இந்த நன்னாளில் தமிழகமே எதிர்பார்த்திருக்கிறது, உங்கள் தொண்டர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். உங்களின் அரசியல் நிலைப்பாடு அதை இந்த நன்னாளில் தெரிவித்தால் தொண்டர்கள், தமிழக மக்கள் அனைவரும் மிகுந்த ஆவலோடு அரசியல் களமும் எதிர்பார்த்திருக்கின்றது. முதல்ல அவர் கேட்டதுக்கு பயிர் சொல்லிக்கிறோம். 2 பேரும் சொல்றீங்க. எல்லா கட்சியும் விட தமிழக மக்களே பார்த்தீங்கன்னா ஐயாவோட கருத்தை ரொம்ப எதிர்பார்த்துட்டு காத்திருக்காங்களா? ஏன் தாடி வளர்க்குறீங்க? நீங்கள் ஏன் தாடி வளர்க்குறீங்க? ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும்ல. நான் கிட்டத்தட்ட 80லேருந்து இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 46 வருஷம் இந்த கட்சியிலேருந்து கீழ்நிலையிலேருந்து நான் உழைத்திருக்கிறேன். என்னுடைய உழைப்பில் யாருமே ஒரு சிம்மி அளவிட குற்றம் சொல்ல முடியாது. சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன், அமைச்சராக இருந்திருக்கிறேன், ஒரு முதலமைச்சருக்கு என்ன மாதிரி பணியாற்றணும்னு சொல்லி அது செஞ்சுருக்கிறேன். நானே முதலமைச்சராக இருந்து நானே இன்னொரு முதலமைச்சராக வருவதற்கு சரி எனக்கு மிகுந்த பெருத்த ஆதரவு. நான் 54% வந்தது, அவருக்கு வெறும் 4% இருந்துச்சு. அதையும் பொறுத்து கொண்டு தான் நான் துணை முதலமைச்சராக இருந்தேன். துணை முதலமைச்சர் வேண்டாம் என்று சொல்லி தான் நான் எனக்கு அமைச்சரே வேண்டான்னு சொன்னேன். மாண்புமிகு பாரத பிரதமர் டெல்லிக்கு அழைத்து நீங்கள் அமைச்சரவையில் இருக்க வேண்டும் என்று சொன்னதின் அடிப்படையில் நான் ஏற்றுக்கொண்டேன். அதற்குரிய மரியாதை இல்லை, அதையும் பொறுத்து கொண்டேன். என்னென்ன அவமரியாதை பண்ணாங்களோ அதையெல்லாமே பொறுத்து கொண்டு தான் இந்த இயக்கத்திற்காக நான் பணியாற்றினேன். எந்த சூழ்நிலையும் என்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு. கடைசியில் கழகத்தினுடைய சட்ட விதியை மாற்றினார்கள் என்ற நிலை வரும்பொழுது என்னுடைய எதிர்ப்பை தெரிவித்தேன். தலைவர் கொண்டு வந்த சட்ட விதியை மாற்றுவதற்கு யாருக்கு உரிமை இருக்கிறது? எந்த விதியை வேணாலும் திருத்தலாம், ஆனால் இந்த ஒரு விதியை மட்டும் கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்கள் தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று சொன்ன விதியை அதற்குரிய காரணம் என்ன என்று உங்களுக்கு தெரியும். அவரை திமுகவிலிருந்து விளக்குகின்ற பொழுது 18 மாவட்ட செயலாளர்கள் விளக்கினார்கள். அந்த நிலை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துக்கு வரக்கூடாது, அனைத்து தொண்டர்களுக்கும் அந்த உரிமையை நான் தருவேன். பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்து விட்டுதான் அந்த பொதுச் செயலாளர் பதவியில் அமர்ந்தவருக்கு பின்னர் தான் ஊரக உள்ளாட்சி கிளைக்கழக தேர்தல், பேரூராட்சியினுடைய கிளைக்கழக தேர்தல், நகராட்சியினுடைய கிளைக்கழக தேர்தல், மாநகராட்சியினுடைய கிளைக்கழக தேர்தல் அந்த பொதுச்சாலை நடத்தப்பட வேண்டும் என்று தான் விதி. இந்த விதியை மாற்றுவதற்கு யாருக்கு? விதியை மாற்றக்கூடாது என்ற விதியை வகுத்து தந்த இந்த கட்சியை உருவாக்கிய புரட்சி தலைவரை எழுதிவிட்டு கொடுப்பாலே மாற்று செய்வதற்கு நீங்கள் யார்? அதைத்தான் நான் கேள்வி கேட்டு கோர்ட்டுக்கு போயிருக்கிறேன். கோர்ட்டுக்கு போயிருக்கேன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்குது, சட்ட போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா எந்த நிலையிலுமே அரசியல் இருக்கக்கூடாது. யாராவது எடுக்க முடியுமா? நிலையை எடுக்க முடியுமா? எடுக்க முடியும். சொல்லுங்கள் நீங்கள். எனக்கென்று ஒரு நிலையை அரசியலில் நான் எடுக்க வேண்டுமா வேண்டாமா? கண்டிப்பாக. இன்றைக்கு தலைவரும் இல்லை, அம்மாவும் இல்லை. கட்சியை உருவாக்கிய தலைவர் வகுத்து தந்தையை நீங்கள் சீரழிப்பீங்க. இந்த கட்சியை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக கொண்டு நிலைநிறுத்திய புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவுக்கு பங்கம் விளைவிப்பீங்க. இந்த இயக்கத்திற்கு எவ்வளவு சோதனை வந்தாலும் வேதனை வந்தாலும் தாங்குகின்ற பொறுமையாக இருந்த பன்னீர்செல்வத்தை அரசியலிருந்தே துறவரம் போன செய்ய வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுப்பீர்கள். உச்சம் கோர்ட்டில் போய் நான் வேட்டி கட்டக்கூடாது, கொடி கட்டக்கூடாது, இதெல்லாம் யார் செய்வா? ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கிறேன், கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கிறேன். நான் என்ன தவறு செய்தேன்னு மட்டும் கேட்குறேன். கட்சியினுடைய வளர்ச்சிக்கோ கட்சியினுடைய ஊருக்கோ இல்லாட்டி தொண்டர்களுக்கு ஒரு தொண்டனை கை நீட்டி அடிச்சிருக்கேன்னா என்ன தவறு செய்தேன் அதை மட்டும் சொல்லுங்கள். நான் அரசியலிருந்து விளைவிக்கிறேன். நான் ஏற்கனவே நான் நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தை, அடிப்படை தொண்டர்கள் உரிமை மீட்கின்ற கழகத்தை ஒவ்வொரு மாதமும் தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தை கூட்டுவேன். அந்த கூட்டத்திலேயே நான் அறிவித்திருக்கிறேன், எந்த நிலையிலும் நான் தனி கட்சி துவங்க மாட்டேன். இந்த கழகம் மீட்டெடுப்பது உரிமையை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உரிமைகளை
மீட்டெடுப்பதற்காகத்தான் இந்த கழகம் தோற்றுவிக்கப்பட்டது. அதுக்கு நான் உறுப்பினரே சேர்க்கலை. இருக்கிறவங்களை வச்சு சட்ட போராட்டம் கோர்ட்டில் நடத்திட்டு இருக்கேன். ஆனால் ஒன்று அறிவித்தோம், நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிடும் என்று அறிவித்தோம். 6 நாடாளுமன்ற தொகுதிகள் என்டிஏ அலையன்ஸ்லேருந்து எங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. என்னை கூப்பிட்டு சொன்னால் நீங்கள் 6 நாடாளுமன்றத்தில் இருக்கணும். 6 நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற 36 சட்டமன்ற இருக்கின்ற அங்கே இருக்க தலைவர்கள், மாவட்ட கழக செயலாளர், நிர்வாகிகளை கேட்டு இந்த தேர்தலில் யாரும் நிற்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இல்லைன்னா பொருளாதார வசதியில இல்லை, நாங்கள் பின்னால் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து என்னை நிற்கணும்னு சொன்னாங்க. யார் கட்சிக்காரங்க தலைமை நிற்கிற நிர்வாகிகள். எனக்கு வேணாம், இன்னும் 2 வருஷம் இருக்குது சட்டமன்ற ஒரு போடி நாங்கள் 5 ஆண்டுகள் எனக்கு நம்பிக்கை வச்சு அவர் நல்ல முறையில் நீங்கள் பணியாற்றவில்லை, அவங்களால நம்பிக்கை வச்சு என்னை சட்டமன்ற உறுப்பினர் ஆகிக்காங்க. நான் போய் ரிசைன் பண்ணிட்டு போய் எங்கே போய் நிற்க வேணாம், தயவுசெய்து என்னை விட்டுருங்க, ஆள வேண்டாம். இல்லை நீங்கள் அவசியம் நிற்கணும். நாங்கள் சரி பாங்க ஆலோசனை போட்டிருக்கோமே நம்ம அண்ணன் ஐயா பண்ருட்டியார் நீ கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல, அவர் சொன்னார் தனி கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷத்துக்கு முன்னால். ஏன்னா இந்த வம்பலெல்லாம் என்னை போய் இழுக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு வேணாம் தனி கட்சியில் வேணான்ட்டு அவர்கிட்டையும் மறுத்துருக்குறேன். அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டாங்க. இந்த மாதிரி பன்னீர்செல்வம் இந்த முட்டாள்தனமான ஐடியாவை யார் சொன்னதுன்னு கேட்டார். எடுத்தோன்னே அவர் பன்னீர்செல்வத்தை கொண்டு போய் ராமநாதபுரம் எலெக்ஷனில் வேட்பாளராக நிறுத்திருக்கிற சொன்ன முட்டாள்தனமான ஐடியா யார் சொன்னது எடுத்தோன்னே கேட்டார். என்னை நிற்கணும்னு சொன்னவங்களும் வாயடைச்சு போனாங்க. யாருக்கு மூச்சு விட்ட பேச்சு இல்லை. போங்க போய் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவுன்னு அறிக்கை விட்டு இருங்க, நம்மளுக்குன்னு ஒரு காலம் பின்னால் வரும், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். என்னை வீட்டுக்கு வந்து நான் யாரும் சொல்ல அரசியல் நாகரிகம் நான் சொல்லலை. விடிய 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 எங்கள் பையங்களை 2 பேரையும் கூப்பிட்டு வந்துட்டு எங்கள் மறுமனையும் கூப்பிட்டு வந்து நீங்கள் அவசியம் நிற்கணும்னு சொல்லி என்னை வற்புறுத்தியதன் காரணமாக தான் நான் நின்னேன். ராமநாதத்தில் கடும் வெயில் 12 நாள் தான் இருக்குது. பலாப்பழ சின்னம் இவங்க வேறு 6 பன்னீர்செல்வம் தான் கூப்பிட்டு வந்துட்டாங்க. இவ்வளோ இம்சையை நீ கொடுக்கணும் தேவையா? காமராஜர் ஐயா வந்து சாத்தோடு நின்று தோத்துட்டாரு, திரும்ப நாகர்கோயில் நாடாளுமன்றத்தில் நிற்கிறாரு. அண்ணா என்ன சொன்னார்? அவர் பெரிய தலைவர், யாரும் பிரச்சாரத்துக்கு போகாங்க, அவர் ஜெயிக்கணும், நாடாளுமன்றத்துக்கு அவர் போகணும் அப்படின்னு சொன்ன பெருந்தன்மை அண்ணா எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தாரு, இப்படியா வளர்த்தாரு, சர்வாதிகாரமான வளர்த்தாரு. புரட்சி தலைவர் இப்படியா வளர்த்தாரு கட்சியை. மாண்புமிகு அம்மா அவர்கள் இப்படியா வளர்த்தாங்க. அவர்களாம் அனைவரையுமே அரவணைத்து, ஜாதி இல்லை மதம் இல்லை, அனைத்து மக்களும் சமநிலையில் தானே கட்சியை வளர்த்தார்கள். நாங்களும் அப்படி பின்னால் தானே அவங்க அம்மா சொன்னதானே கேட்டு வந்திருக்காங்க. பன்னீர்செல்வம் என்ன தவறு செய்யும்? என் மகன்கள் என்னுடைய வாரிசுகள் யாருக்கும் என்ன தவறு செய்யும்? 38 இடம் போட்டிட்டு ஒரே ஒரு இடத்தையும் ஜெயிக்குது நாடாளுமன்றத்தில். ரவீந்திரநாத் இங்கே பெருவிழா நாடாளுமன்றத்துக்கு எவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம் ஒரு ஆளை கொண்டு வர்றதுக்கு. பாரத பிரதமர் ஒருத்தரே ஜெயிச்சிருக்காரு, அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. முடிவு பண்ண விவரம் தெரிஞ்சு என்ன நடந்த கூத்தெல்லாம் நடந்துச்சுலாம் உங்களுக்கு தெரியுமில்ல. அத்தனை கூத்தையும் நடக்கலாம். அது வரைக்கும் நான் பொறுமையாக தான் இருந்தேன், எதுவுமே பிரச்சனை இல்லை. இப்போ பன்னீர்செல்வம் ஒரு நிலை எடுக்க போகிறாரு அப்படின்னு ஏன் அலறீங்க? ஏன் அது உங்களுக்கு தானே தெரியும். அதான் உங்களுக்கு தெரியும், நீங்கள் எழுதுங்க. நான் என்ன சொன்னேன்? இருங்க. ஒவ்வொரு 5 வருடமும் பணி நிறைவுகின்ற பொழுது, சட்டமன்றத்துடைய பணி நிறைவுகின்ற பொழுது எதிர்கட்சியில் இருக்கின்றது சட்டமன்ற முதலமைச்சர்களையும் சபாநாயகரும் சந்தித்து வாழ்த்து கூறிட்டு தான் வருவார்கள். இந்த நிலையில் தான் நானும் முதலமைச்சர் அவர்களையும் சபாநாயகரும் சந்தித்து நல்லா நிறைவாக பண்ணி சொல்லிட்டு வந்துட்டேன் வெளியே. நீங்கள் தான் விட மாட்டீங்களே. வெளியே வந்தேன்னு படியை விட்டு கீழே இறங்கவில்லை. என்னைய சட்டமன்ற தலைவர் போகிற படியை விட்டு கேட்டீங்க, சொல்லிவிட்டு வந்தேன். இன்றைக்கி இருக்கின்ற மக்கள் நிலை என்ன சொல்லிவிட்டு வந்தேன்? கட்சி பிளவு கட்டு கிடக்கிறது, கட்சி இணையணும். அமித்ஷா என்னை கூப்பிட்டு விட்டாங்க. பன்னீர்செல்வத்துக்கு எந்த நான் கமிட்மெண்ட் சொல்ல மாட்டேன், அவரை மட்டும் என்னை வந்து சந்திக்க சொல்லுவோம். போய் சந்தித்தேன். இங்கே இருக்க அரசியல் நிலவரம்லாம் பேசினா நானும் பேசினேன். அதற்கு முன்னாலே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவரே சொன்னார், டிடிவி தினகரனுக்கு ஒரு 20 சீட்டு கொடுங்க, என்னோட பிஜேபியில் சேர்த்து நான் வந்து போட்டியிடுறேன் அப்படின்னு சொன்னார். யார்? எடப்பாடி. முடியாதுனாரு. 15 சீட்டு தர முடியுமாடா? முடியாதுனாரு. 10 சீட்டு தர முடியுமா? முடியாதுனாரு. எத்தனை இடத்த நீங்கள் ஜெயிப்பேன்னு கேட்டார். திரும்ப யாரை? எடப்பாடி பார்த்து அமித்ஷா 150 இடம் ஜெயிச்சு நான் உங்கள் கையில் கொண்டு கொடுக்குறேன். அப்படியா? சரி ரைட்டு.
நான் சொன்ன டிடிவி தினகரன் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் வந்து வேட்பாளர் நிறுத்த மாட்டார். இல்லைப்பா, நான் போன 2019 21 சட்டமன்றத்தில் நிற்க மாட்டார். ஆனால் அவர் சொல்கிற 10 பேருக்கு வாரிய தலைவர் கொடுக்கணும் வேணுமணிக்கே கேட்குறாரு. இவர் என்ன சொல்வார்? அதெல்லாம் இப்போ உறுதி சொல்ல முடியாது. நீங்கள் 150 தொகுதி ஜெயிச்சிருங்களா, ஆளுங்கட்சி வந்துடுறீங்களா, முதலமைச்சர் வந்துடுறீங்களா, கொடுக்கலாம்னு கேட்டார். முடியாதுனாரு. போச்சா? அதைத்தான் இப்போ சொன்னார் பன்னீர்செல்வம்ஜி. நீங்கள் நான் சொன்னமில்ல அவர்கிட்ட, எடப்பாட்டை எவ்வளோ சொன்னமில்ல, கேட்டாரா? ஆட்சி இழந்துட்டு இப்போ 4.5 வருஷம் முடிஞ்சு வச்சா, 5 வருஷம் முடிஞ்சா. இப்போ அவங்க அந்த அலையன்ஸில் இருக்க கூட்டணி அப்படியே தக்க வச்சுட்டு இருக்காரு. ஒரு ஆள் கூட வெளியேறல இந்த கூட்டணியிலேருந்து. இந்த கூட்டணி இப்போ பலமான கூட்டணியாக இருக்குது. உறுதியாக அவங்க தான் ஜெயிப்பாங்க. நீங்கள் பிரிஞ்சு கிடக்குது எப்படி ஜெயிக்க முடியும் சொல்லுங்கள் அப்படின்னு என்னை கேட்டார். ஐயா, நான் வந்து இணையந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் சின்னம்மா கூட்டம் வருவாங்க, டிடியை கூட்டம் வருவாங்க, எடப்பாடியை கூட்டம் வருவாங்க, பன்னீர்செல்வத்தை கூட்டம் வருவாங்க. நான் இப்போ வந்திருக்கேன் நீங்கள் கூட்டனால. ஏன்னா நான் என்டிஏ விட்டு வெளியே போயிட்டேன். இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டீங்க, வந்துட்டேன். கட்சி அனுப்பிச்சி விடுங்க, அவங்களுக்கு பெரிய புண்ணியம் கும்பிட்டேன். பன்னீர்செல்வம்ஜி, நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். போன வட்டம் வரும்போது சொன்னேன், இப்போ 9ஆம் தேதி வருவார், திரும்ப நான் பிரஸ் கொடுத்து சொல்கிறேன்னு சொன்னார். அவர் போய் போனார். அவர் சொன்னார், கேட்கல. நான் என்ன செய்வேன்? நான் ஏதாவது ஒரு சங்கர மடத்தில் போய் சேர்ந்துலாமா? சொல்லுங்கள். என்னங்க இவ்வளோ அநியாயம் அக்கறதையும் பொறுத்து கொண்டு இன்னமும் இங்கேயே ஊசாடி கொண்டிருக்கின்ற பன்னீர்செல்வம் அரசியல் நிலை என்ன எடுக்க வேண்டியங்களே சொல்லுங்கள். சொல்லுங்கய்யா, சொல்லுங்கள். என்ன பேசாமல் இருக்கீங்க? வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? நீங்கள் எதையும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த கேள்வியை நீங்களே கேட்டு பதிலையும் நீங்களே எழுதுறீங்க. அது பத்திரிக்கையெல்லாம் நான் மதிக்கின்ற பத்திரிக்கை கூட அந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சிருச்சு. இப்போ திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்த வரையில் சொல்றது கேளுங்க, தலைவர் கொண்டு வந்த சட்ட விதியை திரும்ப கொண்டு வரப்பட வேண்டும். தலைவர் என்னென்ன விதியை இந்த கட்சி இயக்கம் 50 ஆண்டு காலம் 55 ஆண்டு காலம் அந்த சட்ட விதி இப்போ தான் கழகம் நடந்தது. அந்த மீண்டும் அந்த விதி இங்கே வந்து உட்காரணும். உட்கார்ந்ததே அனைத்து மக்களும் எப்படி தலைவர் அண்ணா இப்படி கட்சி நடத்தினாரு, தலைவர் இப்படி கட்சி அம்மா நடத்தினாரு, அந்த மாதிரி கழகம் ஜனநாயக முறை பண்ணுங்க. 11 பேர் போட்டோம்ல நிர்வாகக்குள்ள, ஒரு கூட்டமாக கூட்ட விட்டியா? எங்களுக்கு கூட்டம் இல்லை. அந்த சட்ட விதிகளில் வந்து ஒரு சாதகமான தீர்ப்பு வரும் பட்சத்தில் அது வந்து தற்போதைய அதிமுகவை எந்த அளவுக்கு பாதிக்கும்? இது நீங்கள் வந்து யூகத்தின் அடிப்படையிலாம் கேள்வி கேட்டீங்கன்னா என்னால் பதில் சொல்ல முடியாது. வரட்டும், பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஐயா, இப்போ அதெல்லாம் சார், நான் டிடிவி தினகரன் மேல் உயர்ந்த உச்சபட்ச மரியாதை வைத்திருக்கிறேன். அவர் பேசுவதற்கு மேலாக என்னாலும் பேச தெரியும். அரசியல் நாகரிகங்களும் நான் பேச மாட்டேன். ஆண்டவன் முடிவு. ஐயா, இப்ப சொன்னீங்க இல்லையா, திமுக ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதுக்கு பின்னால் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கிறதா சொன்னீங்களா? அது 5 வருஷம் எந்த பிரச்சனை இல்லாமல் ஆட்சி இருக்காங்க. நம்ம அதை ஒத்துக்கிறோமா இல்லையா? அதைத்தான் சொன்னேன். மக்கள், நான் சொல்லல, மக்கள் நினைக்கிறாங்க சொன்னேன். நீங்களே சொன்னீங்க. நீங்க பிரிஞ்சிருந்தா நீங்க சொன்னீங்க திமுக அதே மீண்டும் ஆட்சி சொன்னீங்களா இல்லையா? சொன்னீங்களா இல்லையா? ஏங்க அவர் கேட்கறதுக்கு எனக்கு சங்கடமா நீ சொல்லு என்ன செய்யலாம்? நீ சொல்லு என்ன செய்யலாம்? சொல்லு. ஔவையார் என்ன சொல்லியிருக்காரு? ஔவையார், மதியார் வாசலை போ. தேசிய ஜனநாயக கூட்டணியில மீண்டும் இணையிருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைய வாய்ப்பு. சுயேட்சையாக நின்று நீங்க வந்து ஜெயிச்சு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவாங்க. நீங்க கேட்காத கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க.